நீ என்னடா ஐயா எங்க அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறா? யாரு? நாங்களா? நாங்க வெங்காயம் வெட்ட போறோம். நான் ஒன்ன தோல் உடிச்சு தரேன். அப்ப நாங்க இருக்கக்கூடாது. ஏய், உனக்கு என்ன வேலை? கேட்ல தானே வேலை. ஆமா. பண்ண போறேன். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஏண்டா நாங்க இருவர் சாமி கும்பிட போறோம்டா. சாமி கும்பிட போறீங்களா? ஆமா. அம்மா எவ்வளவு பேர் சாமி கும்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. நீங்க எப்படின்னா சாமி கும்பிடுற நான் பாக்குறேன். நீங்க சாமி கும்பிடுங்க. ஏய் நான் சாமி கும்பிட்டு நீ பார்த்தாக்கா உன்னை வாரி அடிச்சிடும். ஆமா. நீ வாரி அடிச்சதுனால பேச முடியாது. இந்த மாதிரி ஆமாண்டா. சாமி கும்பிட்டு பார்த்தா என்ன வாரி அடிச்சிடுமா? ஆமாண்டா. பார்த்தாடி எப்படித்தான் வாரி அடிச்சு பாக்குறேன். சாமி கும்பிடுங்க. ஏய் வாரி அடிச்சு வாரி அடிச்சானாக்கா நீ ஒண்ணுமே இல்லாத போயிட்டானாக்கா பம்பை வைக்கணும், உடுக்க வைக்கணும், பம்பக்கார வர வைக்கணும், சேவல் குடிச்சாரணும், பூசணை கொண்டு வரணும், இவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் வேணாம், நீ போ. நீ நான் போறேன். ஆமா போட்டோமா? போடா. ஏங்க காலில் ஒரு போடுறவன் போயிட்டே இருப்பான். டேய் என்ன சொன்னா? அரசு வேலையே வேலை இருக்கு. அவன் ஒண்டி எப்படி செய்தியா? அதுக்காக முன்பே செய்யலவா? மூணு பேர் சேர்ந்து அவரு செஞ்சா செய்யல கூடாது வச்சு பாருங்க வாங்க முடிஞ்சா நீ செய் செய்யலையா நாங்க 2 பேர் இருக்கிறோம் நான் செஞ்சுக்கிறோம். ஏண்டா என்னுடைய கணவர் ஒரு நாட்டு மன்னரே. அவன் தான் தாழ்வு தருவாங்க. என்னுடைய கணவர் அப்படி இருக்கும்போது என்னை தொட்டி தாய் கட்டிக்கணும் அவரே செய்ய முடியாது. அவர் செய்யாம வீட்டு நான் வந்து செய்யற காலம் நீங்க போய் கேடிங்க போடா. நீ வந்து அரண்மனைக்கு இருக்கு வேலை செய்தா போதும். மற்ற வேலையை என் கணவர் பார்க்கலாம். நீ போயிட்டு வா. திருமணம் நமக்கு நேற்றுதான் ஆன மாதிரியே இருக்கு. ஆமாங்க. எத்தனையோ வருடங்கள் ஆனது. 10 ஆண்டு காலமா விட்டதுங்க. உன்னை பார்க்கும்போது நேற்றுதான். அப்படியா? ஆமா. எப்படிங்க? அவ்வளவு அழகு, அவ்வளவு ஆனந்தம். ஐயோ அப்படியா? ஆமா. எப்படிங்க? உன்னை பார்க்கும்போது என் உள்ள எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிங்க? தொட்டு தேவை